Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா எக் ரைஸ் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நிறைய பேசி டைம் வேஸ்ட் பண்ணல. வாங்க சீக்கிரமா வீடியோக்குள்ள போயிரலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் ஃபுல்லா புரியும். ஒரு pan எடுத்துக்கோங்க. pan நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் குக்கிங் ஆயில் எந்த ஆயில் யூஸ் பண்றீங்களோ அந்த ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் வந்து ரெண்டு ரெண்டா நறுக்கி எடுத்து ஒரு 4 பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிருக்கேன். அதோட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்க போறேன். நீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க எவ்வளவு சாதம் செய்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கி விடுங்க. பாருங்க இப்போ ஓரளவு நல்லா வணங்கி வந்துருச்சு. கேரட்டை நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நறுக்கி ஆட் பண்ணிங்கன்னா அந்தளவு நல்லா இருக்காது. அதோட வந்து பீன்ஸ் வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கேரட்லாம் எப்பயுமே இந்த மாதிரி ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் சீவி எடுத்து. இதே மெத்தடில் நீங்கள் முட்டைக்கோஸும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட் சீவின மாதிரியே சீவி. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து காய் வதக்கணுன்னா காய் சீக்கிரம் வதங்கிரும்னு சொல்லுவாங்க. பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ உங்கள் வீட்டில் எந்த மசாலா இருக்கோ அந்த மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக ஒரு 2-3 தலை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா ஆட் பண்ணிடாதீங்க, முட்டை டேஸ்ட்டே மாறிடும். சும்மா ஒரு 2-3 தலை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நோட்டட் பாயிண்ட்டு. நீங்கள் பாட்டுக்கு நிறையா ஆட் பண்ணிங்கன்னா அப்புறம் நல்லா இல்லைன்னு சொல்லி எனக்கு திட்டக்கூடாது. பாருங்கள் இப்போ நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். ஒரே ஒரு முட்டையில் எவ்வளோ சாதம் கிளறேன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுருந்தீங்கன்னா நல்லா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா குத்தி குத்தி விட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். முட்டை நம்ம உடச்சி ஊற்றினப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியமாக இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படியே நல்லா குத்தி குத்தி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா உடஞ்சி நல்லா சூப்பராக வந்துடும். இப்போ இதில் வந்து கொத்தமல்லி தழை, புதினா தழை இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஆப்ஷன் தான், நீங்கள் வேணும்னா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் ஆட் பண்ணலைன்னா சாதம் ஒன்றும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ வந்து நீங்கள் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மல் ரைஸும் ஆட் பண்ணிக்கலாம், பாஸ்மதி ரைஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ்னால் பொறுமையாக கிளறணும், வேகமாக கிளறிடாதீங்க. நான் நார்மல் ரைஸ்னால வேகமாக கிளறேன். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு இறக்குனிங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான முட்டை சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.